நமக முருகாசரணம். உடம்பு ஒத்துழைக்கும் வரை எந்த இலக்குமில்லாத வாழ்க்கை ஒரு சொர்க்கம்தான். கட்டுப்பாடுகள் கிடையாது, காரணம் கடமைகள் கிடையாது. உடல் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் வரை தான் இது தொடரும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பொசுக்கென்று ஒரு நாள் போய்விட்டால் எந்த வழியும் தொடராது. ஆனால் இழுத்து கொண்டு படுத்துவிட்டால் என்ற கேள்வி பயங்கரமாகவே இருக்கிறது. நில் பேலன்ஸ் வாழ்க்கை என்பது அன்றைய சந்தோஷத்தை டெய்லி செய்வதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். எதிர்கால திட்டங்கள் இருக்காது, சுயநலம் சுருங்கி இருக்கும். நம் நலம் தாண்டிய பொது நலம் வெறும் எண்ணமாகவே மட்டும் இருந்து கொண்டிருக்கும். ஒருவேளை முடங்கிவிட்டால் என்ற பயம் அவ்வப்போது வந்து உடம்பு ஒத்துழைப்பு பார்த்து விலகி விலகி போகிறது. காலம் மெதுவாக சுழன்றாலும் திரும்பி பார்க்கும் பொழுது வேகமாக கடக்கிறது என்பது புரிய வருகிறது. நில் பேலன்ஸ் என்பது ஒரு டேஞ்சரஸ் என்பது மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது. கால்களில் பலம் இருக்கும் பொழுதே ஓடிவிட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் சார்ந்த சுயநலம் தேவைப்படுகிறது. வாழ்க்கை முறையை மாற்றியாக வேண்டிய கட்டாயம் நெருங்குகிறது. எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து வலுவிழந்து கொண்டே போகின்றது. வண்டியை சர்வீஸ் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடல் பலவீனத்தால் அல்ல, மன பலவீனத்தால். வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு மாற வேண்டியிருக்கிறது. நாளைய உணவு அட்டவணையை இன்றே மனது தயார் செய்கிறது. இந்த அட்டவணையை அவ்வப்போது நடைமுறைப்படுத்தியதுண்டு. இப்பொழுது வாழ்நாள் முழுவதும் தொடரலாம் என்ற மாதிரி எண்ணம் புகுந்திருக்கிறது. நம்மளுடைய வீக்னஸை புதுவெளியில் பதிவிடலாமா என்று பலரும் நினைத்து தயங்கி முதல் ரேங்க் முகமூடியை மட்டுமே போட்டுக்கொள்வார்கள். உண்மையை பேசுவதில் உள்ள வலிமை வேறெதிலும் கிடையாது. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். இந்த பதிவின் நோக்கமே ஒத்த அலவரிசையில் இருப்பவர்களின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும் என்பது மட்டுமே. டீ, காஃபி இவைகளை வாழ்க்கையின் தேவை லிஸ்டிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறது. நாளைய காலை உணவின் மெனுவாக தேசிய கொடியின் கலரில் உணவு தயாரிக்கப்படும். 2 கேரட், 1 முள்ளங்கி, 2 வெள்ளரிக்காய், மேற்கொண்டு 5 சின்ன வெங்காயம், 2 நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இவைகள் அனைத்தும் துருவப்படும். புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கப்பட்டு சேர்க்கப்படும். குளிப்பதற்கு முன்பு இவற்றை துருவி வைத்துவிட்டு குளித்து வந்து மெதுவாக ஸ்பூனில் எடுத்து மெதுவாக பற்களுக்குள் அரைத்து வயிற்றுக்குள்ளே செலுத்த ஒரு அற்புதமான பேரானந்தம் கிடைக்கும். சுவைக்கு சிறிது உப்பை சேர்க்க வேண்டும். காலை 12 மணிக்கெல்லாம் வயிறு கபகபவென்று பசிக்க ஆரம்பிக்கும். ஒரு பவுல் காலை உணவு காணாமல் போயிருக்கும். எதை தின்றால் பசியடங்கும் என்ற கொலை வரி ஏற்படும். மதியம் கோதுமை களி கிண்டி ஓரளவு வயிற்றை நிரப்பலாம். பசியை உணராத வரையில் இரவு வரை வயிறு அமைதி காக்கும். சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் வயிறு வாயை திறந்து கொண்டு காத்திருக்கும். இரவு முழு கோதுமை ரவை உப்மா. நாட்கள் கடக்க முகம் பொலிவுற ஆரம்பிக்கும். சுயநம்பிக்கையின் தன்னம்பிக்கை கூடிக்கொண்டே போகும். தவறு செய்பவர்களை நோக்கி எதிர்த்து பயமில்லாமல் கேள்வி கேட்க சொல்லும். நான் பரிசுத்தமானவன் என்ற சுய நம்பிக்கையை மனதுக்குள் தோற்றுவிக்கும். மிச்சமீதி வாழ்க்கையை நேர்மையின் கோட்டில் வாழ பழகிக்கொள்ளும். நன்றி.